அண்மை செய்தி. சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு 27வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக காவல்துறையால் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து கிட்டத்தட்ட 27வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இடைநிலை ஆசிரியர்கள். தற்போது இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கோட்டை ரயில் நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறை குண்டுக்கட்டாக கைது செய்திருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை முன்வைத்து இடைநிலை ஆசிரியர்கள் 27வது நாளாக இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறை குண்டுக்கட்டாக கைது செய்து வாகனத்தில் ஏற்றி வருகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி தற்போது 27வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன். 27வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை சம வேலைக்கு சம ஊதியம் என்பதுதான். ஆனால் விளம்பர திமுக அரசு அவர்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்காமல் தொடர்ந்து காவல்துறையை ஏவிவிட்டு தற்போது கைது நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகிறது. ஆசிரியர்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் என்னவாக இருக்கும்? தற்போதைய கள நிலவரம் என்ன? விரிவாக பதிவு செய்யுங்கள். தொடர்ச்சியாக 27வது நாளாக இன்று சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த எஸ்எஸ்டி ஆசிரியர்களை பொறுத்தவரை பல்வேறு கட்ட போராட்டங்களை சென்னையில் முன்னெடுத்திருக்கிறார்கள். தற்பொழுது கோட்டை ரயில் நிலையம் வெளியே இருக்கக்கூடிய முத்துசாமி சாலையில் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஆசிரியர்களை குண்டுக்கட்டாக கைது செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஆகவே ஆசிரியர்களுடைய போராட்டம் ஒருபுறம், அதே நேரத்தில் கைது நடவடிக்கைகள் என தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலும் இந்த நேரத்தில் நேரலையில் பார்த்து வருகிறோம். காவல்துறையினரை பொறுத்தவரை தொடர்ச்சியாக போராடக்கூடிய ஆசிரியர்களை கைது நடவடிக்கைகளை குண்டுக்கட்டாக செய்து வருகிறார்கள். ஆசிரியர்களுக்கும் அதே நேரத்தில் காவல்துறையினருக்குமான அந்த கைது நடவடிக்கைகளில் சலசலப்பும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆசிரியர்களை பொறுத்தவரை நாங்கள் அரசு ஊழியர்களாக இருக்கிறோம், கண்ணியத்துடன் எங்களை கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். சமவேளைக்கு சம ஊதியம் கேட்டு நாங்கள் 27 நாட்களாக போராடி வருகிறோம். ஆனால் எங்களை அரசு இன்னமும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது, வேதனை அளிக்கிறது என்று ஆசிரியர்கள் தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. ஆகவே தொடர்ச்சியாகவே அவருடைய போராட்டம் என்பது சென்னை முழுவதும் பல்வேறு இடங்களில் நடத்தி வருகிறார்கள். இன்று கோட்டை ரயில் நிலையம் அருகே அவர்களுடைய போராட்டம் என்பது நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழலும் இருந்து வருகிறது. ஆகவே ஆசிரியர்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து அரசு ஒருபுறம் கைது நடவடிக்கை செய்தாலும் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்ற வகையில் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆசிரியர்களை அடித்து இழுத்து கைது செய்யக்கூடிய ஒரு சூழலும் இந்த நேரத்தில் நிலவி வருகிறது. ஒரு ஆசிரியரை கிட்டத்தட்ட 7-8 காவல்துறையினர் அடித்து இழுத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் கமல் நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஆசிரியர்களை அரசு ஊழியர்களாக இருக்கிறோம், நாங்கள் எங்களை கண்ணியத்துடன் நடத்த வேண்டும், எங்களை ஏன் அடித்து இழுத்து கைது செய்ய வேண்டும் என்று அந்த கேள்வி எழுப்புகிறார்கள். தொடர்ச்சியாக காவல்துறையினர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான ஒரு மோதல் போக்கு இந்த பகுதியில் இருந்து வருகிறது. ஒரு ஆசிரியரை 10 காவல்துறையினர் இழுத்து கைது செய்யும் பொழுது இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. ஆகவே தொடர்ந்து கைது நடவடிக்கைகளில் எங்களை மோசமாக நடத்துகிறது சென்னை மாநகர காவல்துறையினர் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தற்பொழுது வைத்திருக்கிறார்கள். அடித்து இழுத்து கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். காவல்துறைக்கு எதிராக ஆசிரியர்களுடைய கோஷ கூடர்களும் அதே நேரத்தில் அராஜகம் ஈடுபடுகிறார்கள் என்று ஆசிரியர்களுடைய கோஷ கூடர்களும் ஒருபுறம் முறையாக இல்லை என்று ஆகவே தொடர்ந்து நாங்கள் போராடி வருகிறோம். எங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது அரசு என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தற்போது வைக்கிறார்கள். நம்முடைய பேசுவதற்காக ஆசிரியர் ஒருவர் கேட்கலாம். இந்த நேரத்தில் அரசுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எங்களை போல எங்க ஸ்கூல்ல பணிபுரிகிற ஆசிரியர்கள் சமமான இணையான ஊதியம் தரணும். இந்த 16 வருஷ போராட்டத்துக்கு அரசாணை சம வேலைக்கு சம ஊதியம் தேர்தல் அறிக்கை 311 சொன்னதுபடி அதை நிறைவேற்றி எங்களுக்கு பள்ளியிடத்துக்கு அனுப்பணும். எங்க பிள்ளைகளுடைய கல்வி நலன் பாதிக்கப்படுது. பெற்றோர்கள் எஸ்எம்சி எல்லாரும் பள்ளியிடத்துக்கு வாங்க வாங்கன்னு கூவுறாங்க. எங்க பிள்ளைகளுடைய மாணவர் நலன் கல்வி நலன் பாதிக்கப்படுது. எங்களுக்கு உடனடியா எங்க முதல்வரையா தலையிட்டு தேர்தல் அறிக்கை 311 நிறைவேற்றி தரணும். 6வது பே கமிஷன்ல குறைக்கப்பட்ட அடிப்படை ஊதியத்தை சரி செய்து நாங்களும் எங்க பள்ளியிடத்துல வேலை செய்யற அனைத்து ஆசிரியர்களும் சமான ஊதியத்தை எங்களுக்கு தரணும். அதுக்கு முதல்வர் ஐயா உங்களை என்ன பண்ணாங்க? காவல்துறை என்ன பண்ணாங்க? கைது டீச்சரை போடா ஏறடா நாயங்கிறாங்க. என்ன சொன்னாரு? போடா ஏறடா அப்படிங்கிறாரு. நான் ஒரு டீச்சர், இதான் மரியாதையா? அவர் பேர் குமார், அவர் பேர் டி குமார். போடா ஏறடா அப்படிங்கிறாங்க.
இதான் மரியாதையா? நாங்க என்ன செய்யறோம்? நாங்க என்ன செய்யறோம்? இதுக்கெல்லாம் தக்க பாடம் நாங்க சொல்லி கொடுப்போம், தக்க பாடம் நடத்துவோம். இதான் மரியாதையா? மனித உரிமை மீறல். 5 மணி நேரமா அலைய விடுறாங்க, மண்டபம் கிடையாது, சாப்பாடு கிடையாது. நான் பார்த்திருக்கலாம் ஆசிரியர்கள் அவர்களுடைய குறைகளை முழுவதுமாக கூறக்கூடிய அந்த காட்சி. என்ன செய்யறாங்க காவல்துறை? சார் 1 மணி வரைக்கும் எங்களோட கோரிக்கைக்கு போராடினோம்னா 1 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் காவல்துறை இடத்த நாங்க போராடிட்டு இருக்கோம். கையெழுத்து பெறுவதில்லை, தண்ணீர் கொடுப்பதில்லை. நாங்க எங்களை விட்டுருந்தாங்களா நாங்களே தண்ணீர் குடிச்சுக்குவோம். எங்களுக்கு போராடுறதுக்கு இடம் கொடுக்கறதில்ல. உங்க ஹெட் ஆபீஸ் போங்கடா, நீங்க இல்லைன்னா இங்க எங்கடா நிக்கிறீங்க, ஏறுங்கடாங்கிறாங்க. ரொம்ப அவமரியாதையா பேசுறாங்க, ஒருமையில சத்தியமா பேசுறாங்க. பெண்ணாசிரியர்கள் பேசுறாங்க. நாடு கெட்டு போச்சுன்னு சொல்றாங்க. உங்களை பார்த்து நாடு கெட்டு போச்சுன்னு சொல்றாங்க சார். நாங்க பசங்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள் தான் நாங்க. எங்களால எப்படிங்க சார் நாடு கெட்டு போகும்? நாங்க ஒண்ணு மறியல ஈடுபடலையே, அறவழில தான் போராடிட்டு இருக்கிறோம். எங்களால எப்படிங்க சார் நாடு கெட்டு போகும்? சார் நாங்க ஏதோ எங்களுக்கு ஊதிய உயர்வெல்லாம் நாங்க எதுவும் கேட்கவே இல்லை. எங்களோட உரிமை தானே கேட்டுட்டு இருக்கிறோம். எங்களை உரிமையே நாங்க அறவழில கேட்டுட்டு இருக்காங்க சார். அதுவும் கலைஞரோட மகன் நம்ம திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்களுக்கு கரம் பிடிச்சு தேர்தல் வாக்குறுதி 314 உங்களோட கோரிக்கை நிறைவேற்றாரேன்னு சொல்லியிருக்காங்க. சம வேலைக்கு சம ஊதியங்கிறத நாங்க அதைத்தான் நாங்க கேட்கிறோமே தவிர நாங்க எக்ஸ்ட்ரா எதுவும் கேட்க கிடையாது. நாங்க சார் எங்களை வந்து அரெஸ்ட் பண்றாங்க சார். இவங்க வரைக்கும் அரெஸ்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்களோட நேம் லிஸ்ட் வாங்கணும் இல்லைங்க சார். அது எதுவுமே வாங்குறதே இல்ல. சும்மா 4 மணி நேரம் 5 மணி நேரம் சுத்திட்டு தான் வராங்களே தவிர எங்களுக்கு முறையா மண்டபத்தை போய் அடைக்கிறது கிடையாது, தண்ணி குடிக்கிறது கிடையாது. நம்ம எத்தனை இயற்கை உபாதைகளுக்கு கூட எங்களை வந்து ஒரு டீச்சர்ஸ் எல்லாம் பெண்ணாசை இருக்கிறாங்க, அவங்களுக்கு எத்தனை தொந்தரவு இருக்கும். யாரையும் ஒரு மண்டபத்துல போய் இறக்கி விடலைங்க சார். ரொம்ப பண்றாங்க. அந்த சுத்தி அடிக்கிறதுக்கே 6 மணி 7 மணி ஆயிடுதுங்க. நிறைவேறாத வரைக்கும் உங்களோட போராட்டம் தொடருமா? தொடரும். எங்க போராட்டம் வந்து கண்டிப்பா தொடரும். சம வேலைக்கு சம ஊதியம் வாங்குற வரைக்கும் எங்க போராட்டம் வந்து எந்த தடங்களும் இல்லாம கடைசி ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் எங்க போராட்டம் தொடர்ந்து சார் இருக்கும். இல்ல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா போலீஸ் வந்து நிறைய பேசுறாங்க, உரிமையில பேசுறாங்க, வாடா போடான்னு சொல்றாங்க, உங்களால நாடு கெட்டு போச்சுன்னு சொல்றாங்க. எந்த வகையில நாடு என்பது அதிக அளவிலான ஊதியம் கிடையாது, எங்களுடைய முறையான ஊதியத்தை தான் நாங்கள் கேட்கிறோம் என்பதுதான் இந்த ஆசிரியர்களுடைய மிக முக்கியமான இந்த நேரத்திலான கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே ஆசிரியர்களுடைய கோரிக்கை என்பது, அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது நாங்கள் நியாயமான கோரிக்கையை வைக்கிறோம். இந்த சமவேளைக்கு சம ஊதியம் கொடுக்கப்படாமல் இருக்கக்கூடிய சூழல் என்பது இது உழைப்பு சுரண்டலாக இருக்கிறது என்று ஆசிரியர்களுடைய மிக முக்கியமான குற்றச்சாட்டாகவும் இந்த நேரத்தில் இருக்கிறது. ஆகவே அரசூழியர்களாக இருக்கிறோம், ஆசிரியர்களாக இருக்கிறோம், எங்களை கண்ணிய குறைவோடு நடத்த வேண்டாம், அதே நேரத்தில் எங்களை முறையாக நடத்த வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் கோரிக்கை. முதலமைச்சருக்கு இறுதியாக என்ன சொல்ல விரும்புறீங்க? 27 நாள் வீதியில் இறங்கி போராடிட்டு இருக்கீங்க. முதலமைச்சர் அவர்கள் எங்க போராட்டத்துல நேரடியாக தலையிட்டு எங்களுக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்கணும். நாங்க ஸ்கூலுக்கு போகணும், எங்க பசங்க எங்களை மிஸ் பண்றாங்க. தேர்தல் வாக்குறுதி 311 அவங்க நிறைவேற்றணும். முதல்வர் தான் அதுல முடிவெடுக்கணும். அவங்க இதுல நேரடியாக தலையிடணும்னு கேட்டுக்கிறேன். தொடர்ந்து 27 நாளா இதே கோரிக்கையை முன்வைக்கிறீங்க. ஒரு முறை அழைத்து பேசினாங்க, அடுத்த முறை அழைத்து பேசுவதற்கு உங்க தலைமைகளுக்கு அழைப்பு வந்திருக்கா அரசிடம் இருந்து? தொடர் போராட்டத்தை அரசு கண்டுக்கிறாங்களா? இல்ல, அவங்க இன்னும் ஒரு வாட்டி பேசினாங்க, அப்புறம் திருப்பி கூப்பிடுறேன்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் திரும்ப கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்த்து தான் நாங்க இப்படி ரோட்லயே இருக்கிறோம். அதனால இதை சீக்கிரமா முடிச்சு எங்களுக்கும் ஸ்கூலுக்கு போகணும்னு இருக்குது. பசங்களை நாங்களும் ரொம்ப மிஸ் பண்றோம், பசங்களும் எங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க. பாடம்லாம் லேக் ஆகுது. அதனால முதல்வர் இதுல நேரடியா தலையிடணும் நான் கேட்டுக்கிறேன். காவல்துறை கைது நடவடிக்கைகள் முறையாக இருக்கா? உங்க ஆசிரியர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளா உண்மையா? சார் டெய்லியுமே ஹாரஸ்மெண்டோட தான் அரெஸ்ட் பண்றாங்க. எங்களை பஸ்ல ஏத்தி வச்சு மணிக்கணக்கா சென்னை சுத்தி காட்டுறாங்க. நாங்க போராட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதியை நம்பி தான் நாங்க இங்க வந்திருக்கோம். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்தா நாங்க உடனடியா ஸ்கூலுக்கு போக தயாரு. எங்களை பஸ்ல ஏத்தி ஊரெல்லாம் சுத்தி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ரெஸ்ட் ரூம் கிடையாது, ஃபுட்டு கிடையாது, ஒரு கிளென்லினஸ் கிடையாது, எங்களை ஒரு டீச்சர் மாதிரியே ட்ரீட் பண்றது கிடையாது. பார்த்திருக்கலாம், நாங்கள் எல்லாம் ஆசிரியர்கள், ஆனால் ஆசிரியர்கள் போல எங்களை நடத்துவதில்லை. கைது நடவடிக்கையின் பொழுது பல்வேறு துன்புறுத்தலுக்கு ஆளாகிறோம் என்பதை வலியுறுத்துகிறார்கள். மறுபுறம் ஆசிரியர்கள் கைது செய்து வாகனத்தில் ஒவ்வொரு வாகனமாக அழைத்து செல்வதும், தொடர்ச்சியாக ஒரு பெண் ஆசிரியரை தற்போது சாலையில் படுத்து அவரை மீண்டும் கைது செய்வதற்கு இழுத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் கமல் காண்பிக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ச்சியாகவே காவல்துறையுடைய அந்த அடக்குமுறைகளுக்கு ஆசிரியர்கள் ஆளாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலும், அதே நேரத்தில் தொடர்ந்து எங்களை அடித்து இழுத்து ஏன் கைது செய்கிறது காவல்துறையினர்? எங்களுடைய நியாயமான கோரிக்கையை போராடுவதற்கு எங்களுக்கென்று ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்தால் நாங்கள் அங்கு போராட தயாராக இருக்கிறோம் என்றுதான் அவர்கள் வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான செய்தியாகவும் இருக்கிறது. இந்த நேரத்தில் ஆசிரியர்களுடைய கோரிக்கைகள் ஒரு புறம் இருந்தாலும் தொடர்ச்சியாக இந்த கைது நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலும், மறுபுறத்தில் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலும் இந்த நேரத்தில் இருந்து வருகிறது.
ஆகவே ஆசிரியர்களுடைய பிரச்சனைகளை அரசு அழைத்து பேசாதவரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆகவே ஆசிரியர்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அரசு ஏன் அழைத்து பேசவில்லை என்ற ஒரு கோரிக்கையும் ஆசிரியர்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. மறுபுறத்தில் ஆசிரியர்கள் கைது நடவடிக்கை, அதே நேரத்தில் வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு 5 மணி நேரம் 6 மணி நேரம் சென்னையை சுற்றி காண்பிப்பது என தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலாகவும் இருந்து வருகிறது. இந்த கைது நடவடிக்கையில் எப்படி இருக்கிறது? அதாவது கைது தொடர்ந்து கைது செய்யறாங்க, மண்டபங்கள்ல அடைக்கிறாங்களா, என்ன செய்யறாங்க? மண்டபங்கள்லாம் அடைக்கிறது இல்லைங்க சார். தொடர்ந்து 5 மணி நேரமா சுத்த விடுறாங்க சார். 2 நாளா நாங்க நடு ரோட்ல உட்கார்ந்து எங்களுக்கு தண்ணி இல்ல ரெஸ்ட் ரூம் போகலன்னு சொல்லி நாங்க கத்துக்கு நடு ரோட்ல அங்க போய் ஒரு போராட்டம் பண்றோம் சார். இங்க ஒரு அரை மணி நேரம் கூட போராட விடாம கைது செய்யறாங்க. ஆனா பஸ்ல மட்டும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம், அன்னைக்கெல்லாம் 5 மணி வரைக்கும் சுத்திட்டு ஒரு தண்ணி இல்ல, உணவு இல்ல, எது இல்ல, அது கூட இல்லாட்டி பரவாயில்ல, எங்களை போராட விடுங்க. நாங்க தண்ணிக்காக உணவுக்காக இங்க போராட வரல, எங்க உரிமைக்காக போராட வந்திருக்கோம். எங்க உரிமைக்காக போராட வந்த எங்களை சாப்பாடு கேட்கறதுக்காக எங்களை போராட விட்டுட்டாங்க. 27 நாளா போராடிட்டு இருக்கோம். யாருக்குமே இது தெரியாதா? எங்க அமைச்சரா இருக்கிற அவருக்கு தெரியாதா? சிஎம்க்கு தெரியாதா? யாருக்குமே தெரியாதா? இது எத்தனை நாள் நாங்க போராடிட்டு இங்கே கிடக்கிறது ரோட்லயே. இதே வேலையா காலையில வர்றது, இப்படியே கைது செய்யறது, கொண்டு போறது, இதே வேலையா எத்தனை நாள் நாங்க போராட முடியும்? ஒரு முடிவு சொல்லுங்க. எங்க கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியுமா முடியாத? ஏதோ ஒண்ணு நீங்க சொல்லி ஆகணும் சார். நாங்க அவங்க கொடுத்த வாக்குறுதி தாங்க சார். அதான் சார் நாங்க கேக்குறோம். அதாவது நாங்க சொல்லாததையெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறோம்னு சொல்ற அரசு அவங்க சொன்ன வாக்குறுதியை நாங்க கேக்குறோம். இன்னைக்கு 30 நாளா போராடிட்டு இருக்கோம். இன்னும் செவிசாச்சு எங்ககிட்ட பேசவே இல்லைங்க சார். இன்னமும் நீங்க செய்வீங்கன்னு இந்த அரசாங்கத்தை நம்பாதீங்க. அவங்க சொல்ற கோரிக்கையை நம்பாதீங்க. நாங்க ஆனா நம்பிக்கையோட இருக்கோம். இன்னும் நம்பிக்கிட்டே இருக்கோம். செய்வாரு நம்புறோம். உங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றினா பள்ளிக்கூடத்துக்கு போற தயாரா இருக்கீங்க? கோரிக்கை நிறைவேறினா நாங்க இன்னைக்கே போயிடுறோம். எங்க கோரிக்கை நிறைவேற்றுங்க, நாங்க இன்னைக்கே போயிடுறோம். இதுக்கு நாங்க போராடுறதுக்காக நாங்க இல்ல, உரிமையை கேட்டு போராடுறோம். நிறைவேற்றி இன்னைக்கு அரசாணை வழங்கினா இன்னைக்கே நாங்க போராடுறோம். ஸ்கூலுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கோம். நாங்களும் ஏங்கிட்டு இருக்கோம். எங்க பிள்ளைங்க பள்ளி பாதிக்கப்படுது, நாங்க ஏங்கிட்டு இருக்கோம் சார். நாங்க என்ன ஆசையா இங்க உட்காந்து போராடுறதுக்கு? நாங்க எங்க உரிமையை கேக்குறோம். அதுதாங்க சார் நாங்களும் கேக்குறோம். இத்தனை நாளா கேக்குறோம். இங்க தானே தலைமை செயலர் ரொம்ப தூரமா இருக்கும். சென்னையில தானே போராடுறோம். நாங்க வேற காட்டுக்குள்ள போய் போராடல, பக்கத்துல தான் போராடிட்டு இருக்கோம். வந்து எதுவும் சொல்ல முடியலதா? எங்களுக்கு நேர்ல வந்து நீங்க சொல்ல முடியாதான்னு கேக்குறேன். கைது செய்து வைக்கக்கூடிய திருமண மண்டபங்கள உங்களுக்கான வசதிகள் தான் இருக்கா? பெண் ஆசிரியர்களுக்கான வசதிகள் அதுதாங்க சார் இல்லைங்க சார். அந்த வசதியை கேட்டு நாங்க போராட வரலையேங்க சார். இத்தனை நாளா நாங்க நடு ரோட்ல கிடக்குறோங்க சார். இந்த உச்சி வெயில்ல கிடக்குறோம். எங்களுக்கு அந்த வசதி கூட தேவையில்லைங்க சார். எங்க கோரிக்கை நிறைவேற்றினா போறோம் தான். ஆனா இதுவும் கிடைக்காதனாலதான் நாங்க இப்ப எந்த மண்டபத்துக்கு கூட்டு போறாங்களோ எங்களுக்கு தெரியாதுங்க சார். 4 மணி நேரம் சுத்தாடிப்பாங்க. கடைசியில நடு ரோட்ல போய் நின்று நாங்க எங்களை எங்க இறக்கி விட போறீங்க? எங்களை தண்ணியாவது வாங்கி கொடுங்க, ரெஸ்ட் ரூம் போக விடுங்கன்னு கெஞ்ச விடுறாங்க சார். எங்க சம ஊதியம் கேட்டு போராட வந்த எங்களை கடைசியில ஒரு ரெஸ்ட் ரூம் போக விடுங்க, தண்ணி கொடுங்கன்னு கெஞ்ச விடுறாங்க சார் இந்த அரசாங்கம். எங்கள் கோரிக்கை ஒண்ணுங்க சார், சம வேலைக்கு சம ஊதியம். அதை நிறைவேற்றிட்டா நாங்க போயிடுறோம். நான் பார்த்திருக்கலாம், ஆசிரியர்கள் கூறக்கூடிய அந்த கருத்துக்களை பார்த்திருப்போம். எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் பட்சத்தில் நாங்கள் உடனடியாக எங்களுடைய பள்ளிக்கூடங்களுக்கு செல்ல தயாராக இருக்கிறோம். எங்களுக்காக மாணவர்கள் காத்திருக்கிறார்கள், நாங்களும் மாணவர்களுக்காக காத்திருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கையை அரசு நிறைவேற்றும் பட்சத்தில் மறுநாளே பள்ளிக்கூடங்களுக்கு சென்று பாடம் எடுக்க தயாராக இருக்கிறோம் என்று ஆசிரியர்கள் கூறக்கூடிய அந்த கருத்துக்களை பார்த்திருப்போம். ஆகவே அரசு உடனடியாக அழைத்து பேசி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் இந்த ஆசிரியர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. ஆகவே எங்களை அழைத்து பேசாத வரை தொடர்ந்து போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருந்து வரும். ஆகவே அரசுதான் இந்த பிரச்சனைக்கான முடிவு எட்டப்பட வேண்டும். நாங்கள் போராடவில்லை, அரசு போராட களத்திற்கு தள்ளுகிறது என்ற வகையில் இந்த ஆசிரியர்களுடைய குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது. தற்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சி என்பது முத்துசாமி சாலை, கோட்டை ரயில் நிலையத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய சாலை முழுவதுமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டு சுமார் ஒரு அரை மணி நேரமாக போக்குவரத்து இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சாலையாக மாறி இருக்கிறது. இந்த பகுதியாக தான் அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து
கோட்டை ரயில் நிலையம் வழியாக சென்ட்ரல் ரயில்வே நிலையத்திற்கு செல்லக்கூடியவர்கள், அதே நேரத்தில் கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட மருத்துவமனைகளுக்கு செல்லக்கூடிய மிக முக்கியமான சாலை தற்பொழுது முடங்கி இருக்கிறது. முத்துசாமி சாலை முடக்கப்பட்டு தற்பொழுது ஏராளமான காவலர்கள் தற்பொழுது இந்த பகுதியில் குவிக்கப்பட்டு ஆசிரியர்களை ஒரு பகுதி கைது செய்யப்பட்டு மறுபகுதியில் ஆசிரியர்களை கைது செய்ய வாகனங்கள் இல்லாமல் தற்பொழுது காவல்துறையினர் ஏராளமானோர் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலும் இந்த நேரத்தில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலாக தான் தற்பொழுது இருக்கிறது. ஆகவே கைது செய்வதற்கான வாகனம் இல்லாமல் காவல்துறையினர் நிற்பதும், மறுபுறத்தில் மீதம் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நாங்கள் போராட்டத்தை தொடர்வோம் என்ற வகையில் தற்பொழுது தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருந்து வருகிறது. ஆகவே ஆசிரியர்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அரசு என்ன செய்ய போகிறது, அரசு என்ன செய்ய காத்திருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் முன்வைக்கிறார்கள் ஆசிரியர்கள். நேரத்தில் முதலமைச்சருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் மக்களின் நீதி காப்பீர்கள் என்று நம்பி நாங்கள் வாக்களித்து அமைதியான அறவழியில் போராடி வரும் இந்த ஆசிரியர்களை 27 நாட்களாக இத்தனை ஊடகங்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தும் நீங்கள் உங்களது அலட்சிய போக்கு எங்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தை அளிக்கிறது. அரசே எல்லாத்தையும் கவனிக்க முடியாதுன்றதுனால ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சரை நிர்ணயிச்சிருக்கோம். ஆனா எங்கள் துறை அமைச்சர் 27 நாட்களாக ஒரு நாள் கூட எங்களுக்கு களத்தை வந்து பார்க்கவில்லை, எங்களிடம் நேரடியாக சந்திக்கவில்லை. இதை மிக மிக வருத்தத்தோடு நாங்கள் தெரிவிக்கிறோம். ஆனால் எங்களுக்கான நீதி என்பது ஒரு நாள் இடைவெளியில் 12 ஆண்டு ஊதிய முரண்பாடாக அமைந்துவிட்டது. இதை 16 ஆண்டுகளாக இந்த ஊதிய முரண்பாடு ஏற்பட்டது 2009, 2011 ஆட்சி காலமாக கடந்த திமுக ஆட்சி காலத்தில் தான். இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழையாக நேர்ந்துவிட்டது. இந்த வரலாற்று பிழையை சரி செய்வதற்கு மீண்டும் இந்த திமுக அரசு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம். நீங்கள் எங்களுக்கு இந்த முரண்பாடை கண்டிப்பாக தீர்த்தே தீர வேண்டும். மற்றபடியாக எந்த விதமான ஒரு சமாதானமோ ஏற்றத்தாழ்வாக இந்த பேரம் பேசுவதோ நடக்கவே நடக்காது. நாங்கள் உயிரே போனாலும் உறுதுணையாக ஒற்றுமையாக நின்று எங்கள் மாணவர்கள் கூறுகிறார்கள், டீச்சர் ஜெயிக்காம வந்துடாதீங்க, ஜெயிச்சுட்டு வாங்க என்று எங்களுக்கு ஆதரவாகத்தான் குரல் கொடுக்கிறார்கள். அச்சமில்லை அச்சமில்லை என்று கற்பிக்கும் ஆசிரியர்கள் நாங்கள் எந்த விதமான அச்சமும் இன்றி அந்த அடக்குமுறையான காவல்துறையும் கண்டு அசராமல் இறுதி வரை நிறுத்தி எங்கள் முழு ஊதிய முரண்பாடையும் பெற்றுக்கொண்டே தீர்வோம் என்பதை அரசுக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கிறோம். கண்டிப்பாக இன்னும் எத்தனை நாட்கள், இன்னும் எத்தனை மாதங்கள் ஆனாலும் உயிர் போகும் நிலை வந்தாலும் கூட நீங்கள் இன்னும் எங்கள் போராட்டத்தை ஒடுக்க யோசிப்பதை, இந்த போராட்டத்தை எப்படி சமாதானப்படுத்த யோசிங்கள். அதை தவிர்த்து எத்தனை முட்டுக்கட்டை போட்டாலும் மீண்டும் மீண்டும் வீரியமாக தீவிரமாகத்தான் நாங்கள் களத்தில் நின்று சாதித்தே தீருவோம். நாம் பார்த்திருக்கலாம், அரசு ஊழியர்களாக இருக்கிறார்கள், ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். எங்களுடைய போராட்டத்திற்கு அரசு செவிசாய்க்க வேண்டும், எங்களுடைய போராட்டத்தை அரசு பிரச்சனையை தீர்ப்பதற்காக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பது ஆசிரியர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. பள்ளி மாணவர்கள் உட்பட எங்களுடைய ஆதரவு இருக்கிறது. ஆகவே ஆசிரியர்களுக்கு வென்று வாருங்கள் என்று பள்ளி மாணவர்கள் கூறியதாக ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். ஒரு பக்கம் 27 நாள் போராட்டம், காவல்துறையோட ஒடுக்குமுறை, கைது, மறுபுறம் அரசு அழைத்து பேசவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு என ஆசிரியர்கள் வீதிக்கு வந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் எதிர்கால சமுதாயத்தை உருவாக்கக்கூடியவர்கள். ஆகவே அரசு உடனடியாக அழைத்து பேசி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பது ஆசிரியர்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு 27வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஆசிரியர்கள் காவல்துறையால் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் களத்திலிருந்து விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி நித்யானந்தன்.